கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு ஒரு அற்புதமான ஒரு வசனத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அம் மார்க்கு சாரி யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது வசனத்தில் 39வது வசனம், 11வது அதிகாரம் 39வது வசனத்தில், கல்லை புரட்டி போடுங்கள். நம்ம எந்த கல்லை புரட்டணும்? இந்த கல்லை புரட்டி போட்டதுனால என்ன நடந்தது? செத்து போன ஒருத்தன் உயிரோட வந்துட்டான். இன்னைக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இந்த கல்லை புரட்டி போட்டிங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் உயிர் இல்லாமல் கிடக்கிற எத்தனையோ ஆசீர்வாதங்கள் உயிர் பெற்றும். அல்லேலூயா! எப்படி அந்த கல்லை புரட்டி போடணும்னு அவள் சகோதரி சொல்கிறா, ஆண்டவரே நாருமே 4 நாள் ஆச்சு. ஏன்னா அந்த லாசருவினுடைய கல்லறை அது செத்து போய் அடக்கம் பண்ணி உள்ளே போட்டு 4 நாள் ஆயிடுச்சு. அப்போது நாரும் அவள் சொல்கிறா, நாருமே. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு நம் வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதங்களுக்கு தடையாக இருப்பது அவ்விசுவாசம் என்ற கல் நம்ம மனசில் அடைச்சிக்கிட்டு இருக்கு. அதை இன்னைக்கு தகர்த்து போட்டுருங்க. அந்த கல்லை புரட்டி போடுங்க. உங்கள் இதயத்துக்குள்ளே இருந்து, உங்கள் மனசில் இருந்து அவ்விசுவாசம்ன்ற கல்லை புரட்டி தள்ளி போட்டுருங்க. அந்த லாசர் உயிர் பெற்று வந்தது போல அநேக காரியங்கள், அற்புதங்கள் உயிர் பெற போகிறது. அல்லேலூயா! அவர் சொல்லிட்டு சொல்கிறார் பிதாவை பார்த்து, பிதாவே நீர் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்பதை அறிந்திருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்பது எனக்கு முன்பே தெரியும் ஆண்டவரே. ஆனாலும் என்னை சுற்றி இருக்கிறாங்கல்ல, இவர்கள் அதை விசுவாசிக்கும்படியாய் நான் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, லாசருவே நீ வெளியே வா. அப்போ இவர் சொன்னவொடனே பிதா அவருக்கு செவி கொடுக்குறாரு. அவன் வெளியே வர்றான். அவன் கட்டுக்களை அவுத்து விடுங்கன்றாரு. அப்போ அந்த கட்டுக்களை அவிர்த்து விட்ட உடனே அவன் உயிரடைகிறான். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கும் தேவையில்லாத அவ்விசுவாசம்ன்ற கட்டுக்கள் நம்மிடத்தில் இருக்கிறதை நாம் அவிழ்த்து விடும்போது நிச்சயமாக நாம் அற்புதத்தை காணலாம். மரித்து கிடக்கிற அநேக ஆசீர்வாதங்கள் உயிர் பெறப்போகிறது. அல்லேலூயா! எப்படி செத்து போன லாசரு 4 நாள் நாறி போய் கிடந்தவன் அந்த கல்லை புரட்டிய போது உயிரோடு எழுந்து வந்தானோ, அதே போல் நம் மனதில் இருக்கிற அந்த அவ்விசுவாசம்ன்ற கல்லை நாம் புரட்டி போடும்போது நம் வாழ்க்கையில் அநேக அற்புதங்கள் உயிர் பெற்று நம் குடும்பத்தில் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். பிரியமானவர்களே, அநேகர் ஆச்சரியப்பட்டு நம் தேவனை மகிமைப்படுத்துவார்கள். கல்லை புரட்டி போடுவோமா? அவ்விசுவாசம்ன்ற கல்லை நாம் புரட்டி எறிவோமா? அற்புதங்களையும் அடையாளங்களையும் நாம் பெற்றுக்கொள்வோமா? God bless you.